ஜேம்ஸ், அவளோட செல்ல பேர் அம்முன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் அம்மா அப்பாவை தவிர என்ன செரின்னு கூப்பிடுறது அம்மு ஒருத்தி மட்டும்தான். இந்த டாலர் கூட அவ கொடுத்ததா. அப்போ அப்போ நீ சூரிய நாராயணன் அங்கிளோட பையனா? ஒரு நிமிஷம். ஹலோ டாட், டாட், ராஜ் வேற யாரும் இல்லை டாட். சூரியநாராயணன் அங்கிளோட பையன்தான். ராஜ், இப்ப நான் பிழைக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு நிஜம் பிழைக்கணும் அதான் முக்கியம். ஒரு லட்சியம் பிழைக்கணும் அதான் முக்கியம். அன்னைக்கு விவசாயிகளுக்கு பட்டா கொடுக்கும் போது நடந்தது விபத்து இல்ல ராஜ், திட்டமிட்ட படுகொலை. அதை மறைச்சிட்டாங்க. ராயதுர்கம், உங்க அப்பா சூரியநாராயணன் அங்கிளும் ரகுபதி சாரும் காலேஜ்ல இருந்தே உயிர் நண்பர்கள். அவங்க நட்புக்கு அடையாளமா உங்க அப்பா சொன்னதுக்காக ரகுபதி ஐயா தனக்கு இருந்த 3000 ஏக்கர் நிலத்தை அந்த ஊர்ல இருந்த விவசாய கூலிகளுக்கு இலவசமா குத்தகைக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தினாரு. வியாபார விஷயமா ரகுபதி சார் லண்டனுக்கு போயிருந்தப்போ அவர் மச்சான் பத்ரகிரி அரசியல்வாதி அண்ணாச்சியோட சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டினார். சார், உங்க கெஸ்ஸிங் பெர்ஃபெக்ட் சார். இந்த மண்ணு இந்த ஏரியால இருக்கு, இதுல இரும்பு தாது இல்ல. இதே மண்ணு தான் இந்த 1000 ஏக்கர்ல இருக்கு, இதுல 1000 ஓர் இருக்கு. இந்த இரும்பு தாதை எடுத்து வித்தா உங்க வீட்டு பாத்ரூம் கூட தங்கத்திலே கட்டலாம் சார். அவ்வளவு புதையல் அண்ணாச்சி. இந்த ஜனங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மேல பவர் ப்ராஜெக்ட், கீழே நம்ம புதையல் ப்ராஜெக்ட். நோன்ற வரைக்கும் நோட்டு எடுத்துருவோம். பத்ரகிரி தன்னோட சதியை நிறைவேற்றுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணா. ஃபேக்டரி வந்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். ஐயா, உங்களுக்கு சொன்னா ஏன் புரிய மாட்டேங்குது? அவனுங்க நம்மள சுரண்ட பாக்குறானுங்கயா. ஃபேக்டரி வந்தா வேலை கிடைக்குங்க. மேல பேருக்கு தான் ஃபேக்டரி இருக்கும், கீழே பூமிக்குள்ள புதையல் மாதிரி இரும்பு தாது இருக்கு. அதை எடுக்க பிளான் பண்றானுங்க. மண்ணுல இருந்து இரும்பு எடுத்துட்டு போட்டோம், புதையல கூட எடுத்துட்டு போட்டோம். எங்க வயிற்றுக்கு சோறு கிடைச்சா போதுங்க ஐயா, நாங்க வரோம். ஊர்க்காரங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நாம எதுக்கு அந்த பெரிய இடத்தை பகிச்சுக்கணும்? ஜனங்க அப்பாவித்தனமா இருக்காங்க, நாம தான் புரிய வைக்கணும். ரகுபதி இங்க வந்தது நிலத்தை பத்தி நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் என் பேச்சு தட்ட மாட்டான். ரகுபதி வந்து போற வரைக்கும் உன் புருஷன் எங்க கிட்ட தான் இருப்பான். வீட்டை விட்டு வெளியே வந்து அவனை கொன்னுடுவோம். நம்ம ஊர் வந்தாச்சு. ஆமா, வாங்க. முதல் மாலையை சூரியநாராயணன் தான் போடுவான்னு நினைச்சேன். எங்க போயிட்டான் என் தோழன்? நம்ம ஊர் ஏழைகளுக்கு நல்லது நடந்தா கோவிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டாரு. நேர்த்திக்கடன் செலுத்த போயிருக்கோம். நில விஷயத்த சூரியநாராயணா வந்த பிறகு பேசிக்கலாமே. இல்ல மாமா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கும். ஓஹோ,
அவனுக்கு பக்தி எல்லாம் இல்லையே. இப்போ அவருக்கு தினமும் சாமி கும்பிடுறாரு. ஐயோ எனக்கு சூர்யா, அம்மா, நிறுத்து. போங்க, ஊரை விட்டு வெளியே போங்க. ம். நம்ம ஊர்ல இன்னையில இருந்து கூலிங்கன்னு யாரும் இல்ல, எல்லாருமே முதலாளிங்க தான். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கு சூலையம்மன் சாட்சியா என் பொண்ணு கையால நிலத்தை உங்க பேருக்கு மாத்தின பத்திரத்தை தரேன். சந்தேகப்படும்படி உங்க மாமா ரகுபதி குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா சொத்து முழுக்க ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். சட்டம்னு ஒண்ணு இருந்தா ஓட்டன்னு ஒண்ணு இருக்குயா. ஏதாவது இருக்கும் பாரு. ஒரு வழி இருக்கு சார். ரகுபதி ஐயா காலத்துக்கு பிறகு சொத்து முழுக்க அந்த பொண்ணுக்கு தான். ஆமா, அந்த பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு 15 வருஷம் நீங்க காத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கையெழுத்துல அந்த சொத்து முழுக்க உங்களுக்கு வந்துடும். அழாதம்மா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் உனக்கு அப்பா. பட்டாசு கொளுத்தும் போது டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு அங்க இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டதா ஊரையே நம்ப வச்சான். நீரோட்டம் நிறைஞ்ச பூமியில ரத்தமா ஓடுச்சு. எந்த மண்ணுக்காக உங்க அப்பா போராடினாரோ அந்த மண்ணுக்காகவே உயிரையும் விட்டாரு. அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சாதான் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த ஜனங்களுக்கு சேர வேண்டியதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த ஜனங்களுக்காக எங்க அப்பா செய்ய நினைச்சதை நான் செய்வேன். ஜேம்ஸ், ஜேம்ஸ். பத்திரகிரிக்கு போன போடுறா. என்னடி, நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்ச உனக்கு பயம் வரல? நீ அப்பா இல்ல, எங்க அப்பாவை கொன்ன ராட்சசன்னு தெரிஞ்ச உடனே பயம் போயிடுச்சு. இந்த வயசுல இருந்து வளர்க்கிறேன். நான் அவ அப்பா இல்லைன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? மேஜரான அன்னைக்கு ராத்திரியே வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற ஐடியா இவளுக்கு எப்படி வந்தது? எனக்கு எப்படி? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம உன் பையன் ஜேம்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள என்னடா செய்யறான்? உனக்கு தெரியாம உன் பையன் இவளை காப்பாத்துறதுக்காக ஏன்டா காட்டுக்குள்ள செத்தான்? எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரிஞ்சேதான் என் பையன் அம்முவை காப்பாத்துறதுக்காக ஃபாரஸ்டுக்கு போனான்.
யுத்தத்துல ஜெயிக்கணும்னா முதல் உயிர் தியாகம் பண்றது முன்னாடி நிக்கிற படை வீரன் தான் சொல்லிட்டு தான்டா செத்தான் என் பையன். அடங்கி போன உண்மைக்கு ஆக்சிஜன் கொடுத்ததே நான் தான். என்னடா அப்படி பாக்குறீங்க? உங்கள மாதிரி முட்டாளுங்க செஞ்ச பாவத்தை சீக்கிரமா மறக்க மாட்டானுங்க. ஒரு தடவை நடந்ததையெல்லாம் நினைச்சு பாருங்கடா. சொத்து உங்க கைக்கு வரணும்னா 15 வருஷம் நீங்க பொறுமையா இருக்கணும். அம்மு மேஜரான பிறகுதான் சொத்து உங்க கைக்கு வரும் நான் அன்னைக்கு சொன்னது உங்க நன்மைக்காக இல்லடா. அம்மு உங்க நிழல்லையே சேஃபா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சின்ன வயசுல இருந்தே அம்முவுக்கு உண்மையத்தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவ மேஜர் ஆகிறதுக்குள்ள ஒரு மாவீரனை துணையா தேடினேன். அதுக்குதான் கத்தியில இருக்கிற கூர்மை, புல்லட்ல இருக்கிற வேகம், பாம்புல இருக்கிற எக்ஸ்ப்ளோஷன், இது 3 சேர்ந்தவனை ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்தவனை அம்முவுக்கு புருஷனா செலக்ட் பண்ணேன்.